அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. தம்பி சார், நீ இங்கே இரு. பெரியவர் என்ன மூட்ல இருக்காருன்னு தெரியல. அப்புறம் யார் என்ன கேட்டாலும் வாயே தரக்கூடாது. நான் இன்னைக்கு மௌனம் தான் சார். யாரு என்ன கேட்டாலும் எதுவுமே பேச மாட்டேன் சார். வெரி குட். ஐயா, அன்பு உங்களை அன்போட வரவேற்குது. பண்பு உங்களை பாசத்தோட அழைச்சிட்டு போகுது. சரி சரி. வாங்க ஐயா, வாங்க 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 உட்காருங்க. வணக்கம் சார். வணக்கம். வாங்க கல்யாண், உட்காருங்க. சென்னையிலேருந்து இந்த ஊருக்கு கார்ல வர்றது கொஞ்சம் சிரமம் தான். அதான் இங்கேயே ஒரு ஹெலிபேட் ஒன்று கட்டிடலாமான்னு யோசிக்கிறேன். ஹெலிபேட்னா என்னென்ன? ஏய், ஹெலிபேட் இல்ல, ஹெலிபேட். சொல்லு. ஹெலிபேட். 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 ஏய், ஹா 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 சொல்லு. ஹா எனக்கு வராதுன்னே. சார், ஹெலிபேட் தானே, உடனே செஞ்சிருவோம். செஞ்சிருவோம் செஞ்சிருவோம். கல்யாண், நம்ம ஊர் பொலிட்டிக்கல் கிளைமேட் இப்போ ரொம்ப சூடாயிடுச்சு இல்லை? அதனால ரொம்ப நாளைக்கு ஊரை விட்டுட்டு என்னால் இங்கே இருக்க முடியும்னு தோணலை. சார், நீங்க அறிக்கை கொடுக்காததுனால காலையில பேப்பர் படிக்கவே எனக்கு போர் அடிக்குது. நீங்க வந்து பெருசுக்கு வார்த்தைக்கு வார்த்தை பதிலடி கொடுத்தாதான் அனல் பறக்கும். களத்தூர் கனகராஜ் பொன்னேரி ஆளாச்சே, அவன் மேல எப்படி கை வச்சாங்க? அதுவும் அவங்க ஆட்சி நடக்கும்போது. யாருன்னு தெரிஞ்சதா? அதாங்க ஆச்சரியம். எங்க ஏரியாவிலேயே களத்தூர் கனகராஜ் தான் பெரிய ஆளு. அவங்க கூட எப்பவும் 2 பேராவது கண்டிப்பா இருப்பாங்க. அது மட்டும் இல்லைன்னே, அவன் கல்யாணம் ஆகாதவன். அவன் போக்குவரத்து எல்லாம் ரகசியமா தான் வச்சிருப்பான். ரகசியம்னா போஸ்ட் பெய்டா ப்ரீபெய்டா? என்னன்னே, இருப்பது இல்லாதது, வந்தது வர இருப்பது எல்லாம் தெரிஞ்ச நீங்க இப்படி கேட்கலாமாண்ணே? 3 போஸ்ட் பெய்டு, 3லயும் கடைசி 5 நம்பர் ஒண்ணுதான். அதுவும் ஃபேன்சி நம்பர். குட்டியே குட்டியே குட்டி. சார் செல்போனை பத்தி கேட்கல. களத்தூர் கனகராஜுக்கு ரகசியமா போக்குவரத்து இருக்குன்னு சொன்னார்ல, அந்த கனெக்ஷன் பர்மனண்டா போஸ்ட் பெய்டா இல்ல அப்பப்ப சில்லற தர ப்ரீபெய்டான்னு கேக்குறாரு. அதானே சார்? தெய்வமே, உங்களுடைய ஒவ்வொரு சொல்லுக்குள்ளேயும் பல சூத்திரங்கள் இருக்குன்னு இந்த பாவிக்கு புரிஞ்சு போச்சுன்னே, புரிஞ்சு போச்சு. கல்யாண், மர்டர் நடந்தது எந்த இடத்துல? அதுவும் போலீஸுக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. காரை ஒரு இடத்துல நைட்ல நிறுத்திட்டு எங்கேயோ போயிட்டு காலையில கார் எடுக்க வந்தப்பதான் மர்டர் நடந்திருக்குன்னு போலீஸ் சொல்லுது. ராத்திரி பூரா கனகராஜ் எங்க இருந்தான்னு தெரியல. அண்ணே, நல்லா தெரிஞ்சவன் எவனோதான் பண்ணிருக்கான். வர வர நீ கொஞ்சம் புத்திசாலி ஆயிட்டு இருக்க. அது உனக்கு நல்லது இல்லை அண்ணே. அதுக்காக தான் நான் சிந்திக்கிறதே இல்லை. ஆமா, சிந்திச்சிருந்தா இவர் பெரிய சிந்தனை சிற்பியாகி ஒரு பிளேட்டோவோ சாக்ரட்டிஸாவோ வந்திருப்பாரு இல்ல? ஆமாண்ணே. இல்லண்ணே இல்லண்ணே. அண்ணே, சிந்திக்கிறதுக்கு தான் நீங்க இருக்கீங்களே, அப்புறம் நாங்க ஏன்னே? அப்புறம் நாங்களும் சிந்திக்க ஆரம்பிச்சா நம்ம கட்சி அந்த டெல்லி கட்சி மாதிரி 1000 தலைவர்கள் 5-6 தொண்டர்கள் உள்ள கட்சியா ஆயிடக்கூடாது பாருங்கண்ணே. ஏய் குட்டி, வர வர நீ கூட கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சிட்ட மாதிரி தெரியுது. தெய்வமே, நான் ஏதோ உளறிட்டேன். நீங்க தூங்கும் போது முழிச்சிட்டு இருக்க மாதிரி நான் முழிச்சிட்டு இருக்கும் போது தூங்கிட்டேன். அந்த தூக்கத்துல ஏதோ உளறிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க தெய்வமே, என்ன மன்னிச்சிருங்க. ஏய் ஏய், எழுந்திரு எழுந்திரு. நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்கன்னு சொன்னாதான் தெய்வமே நான் எழுந்திருப்பேன். Get up. எழுந்திரு. சரி கல்யாண், எல்லா மாவட்ட செயலாளருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நான் சென்னைக்கு வரேன். அப்படியே ஒரு பிரஸ் மீட்டிங்கும் ஏற்பாடு பண்ணிடுங்க.
நம்ம தமிழ் செல்வன் கிட்ட சொல்லி என் சார்பா ஒரு அறிக்கையும் ரெடி பண்ண சொல்லுங்க. ஆ, அந்த ப்ரெஸ் ரிலீஸை நீங்க வந்ததுக்கு அப்புறம் பத்திரிகை கொடுக்கலாமா இல்ல முன்னாடியே நாங்களே கொடுத்துறவா? ஒன்றும் அவசரம் இல்லை. இந்த மாதிரி பொலிட்டிக்கல் மர்டர்ஸ்லாம் போலீஸ் எந்த விதமான ஆக்ஷனும் இம்மீடியட்டாக எடுக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் ஆகும். அதனால நான் வந்ததுக்கு அப்புறமே அதை ரிலீஸ் பண்ணுவோம். குட்டி, சரிங்கண்ணே, நான் சாரோட கிளம்புறேன். பேனரு, கட் அவுட்டு, வரவேற்பு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நம்பலாமா? நம்பாளு, கிளம்புங்க. வரேன் சார். அண்ணே, டயர்டா இருப்பீங்களே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமே. என்ன பார்த்தா டயர்டா தெரியுதா? தம்பி சார், என்னப்பா நடக்குது நாட்டுல? எது நடந்தா நமக்கு என்னங்க? ஏன் உலகம் சாரு, உங்க உலகம் பெரிய அண்ணன். அத பத்திலாம் நம்ம ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு? அதெல்லாம் பெரியவங்க பாத்துப்பாங்க. ஆஹா, என் ஜால்ராவுக்கு எதிர் ஜால்ரா இல்லேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்று முதல் உன் ஜால்ராவுக்கு இந்த ஏமாத குட்டி அடிமையப்பா.